Thank you, Jesus. 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 நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தே ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன் உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் கிருபை ஒன்றே போதுமையா உம் கிருபை ஒன்றே போதுமையா நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஊரெல்லாம் செல்வேன் பரிசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன் ஊரெல்லாம் செல்வேன் பரிசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன் சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன் சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன்
சித்தம் போல். இசப்பா இந்த 11 மாதங்களும் நீங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொண்டீங்க, அற்புதமாக அதிசயமாகவும் வழிநடத்தி தந்துட்டீங்க தகப்பனே. இசப்பா இந்த வருஷத்துல 12வது மாதத்தையும் காணுங்க ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறோம் தகப்பனே. உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் இசப்பா. நீங்க எங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு கொடுத்தது போதும், நீங்க தராதது எதுவும் வேண்டாம் சுவாமி. உங்க சித்தம் போல ஒவ்வொருத்தரையும் நீங்க பயன்படுத்துங்க, நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. சகலத்தையும் காண்கிற தேவன், சகலத்தையும் உருவாக்கின தேவன். ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். நீரே ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், மகிமை பொருந்தியவர். உம்முடைய பார்வைக்கு இணையானது ஒன்றுமே இல்லையே தகப்பனே. உடைய கிருபையினாலும் உடைய இரக்கங்களாலும் உடைய தயவுனாலுமே நாங்கள் இங்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அதி சீக்கிரத்திலே வரப்போகிறேன் தேவாதி தேவனே. ஓ நாங்கள் ஆயத்தப்படவும், ஓ திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும் நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜெபத்துல இருக்கிற வேலையில கர்த்தர் 2 விஷயங்களை நான் கர்த்தர்ட்ட கேட்டேன். என்ன மாதிரி காரியங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம மனுஷிக விஷயத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தங்களும் அடுத்த ஆண்டுகள். ஏன்னா அடுத்து இந்த ஒரு மாதத்துல முடிஞ்ச அடுத்த புது ஆண்டுகளுக்கு போகும்போதுன்னா நம்முடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு தீர்மானம் எடுப்போம். அது ஒரு மாசம் தாண்டாது. திரும்ப என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு தான் போவோம். ஸ்தோத்திரம். இது எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு கட்டா இருக்குது. ஸ்தோத்திரம். இது ஆவியானவரை தவிர நம்முடைய மாம்சீகத்திலோ நம்ம சரீர பலத்திலேயோ நம்முடைய முயற்சியிலோ இதுல இருந்து வெளிவர முடியாது. அந்த சூழ்நிலையில நான் கர்த்தர்ட்ட கேட்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த ஆண்டு என்ன சம்பவிக்கும்னு கேட்கும்போது ஆவியான 2 விதமான தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடியேனுக்கு முதலாவது காண்பித்த தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்களை நான் எனக்காக எழுப்ப போகிறேன். ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வெளிச்சங்கள், ஹல்லேலூயா, தூதர்கள் இறங்கி ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பக்கமா இழுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரையிடப்பட்ட கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை வருகிற ஆண்டிலே துரிதப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் முத்திரை போட போகிறேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தையும் காண்பித்தார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு சும்மா இருப்பானான்னு கேட்கிற விஷயத்துல கர்த்தர் காண்பிக்கிறார். நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனத்தை அவன் தொடாதபடி நான் பாதுகாத்து நடத்துவேன். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறதுனால் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டிலும் பிச்சிலும் உலக பிரகாரமான விஷயத்திலும் மாய்மாலமான போதனைகளிலும் பொருள் ஆசையிலும் சிக்குண்டு, ஸ்தோத்திரம், நித்தியத்தை இழந்து போகிற ஒரு தரிசனத்தை ஆவியானவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. உங்கள் தனி ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு காசு கொடுக்கிறவன் வேணும்னு நீ ஜெபிக்காத. ஸ்தோத்திரம். உனக்காய், உன் ஓட்டத்திற்காய், நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே பரிசுத்த ஜீவியமாய் ஓடும்படியாக உன் பின்புலமாய் உனக்காய் முழங்காலில் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளை நீ ஆயத்தப்படுத்திக் கொள். ஸ்தோத்திரம். வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You no need to ask anybody else. எந்த வித மனுஷன்ட்டையும் எந்த வித விஷயத்தையும் நீங்க அவன்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணாத, அவன்கிட்ட கெஞ்சி நிக்காத. நீ உன் தனி அறையில இருக்கிற வேளையிலே வெளியரங்கமா கர்த்தர் பதில் தருவார் தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 விதமான சம்பவங்கள் நடக்க போகிறது வருகிற ஆண்டுல. ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று வருகையில எடுத்துக் கொள்ளப்படும்படியாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெருகி கொண்டு போறார்கள். இன்னொரு கூட்ட ஜனம் அழிவுக்கு நேராய் மென்மேலும் கேடுகளும் தீங்குகளும் பொருளாசையின் இச்சைகளும் ஹல்லேலூயா அநேக காரியங்களும் இழுபட்டு சமாதானத்தை இழந்தவர்களாய், நித்தியத்தை இழந்த மட்டும் கிடையாது, சமாதானத்தை இழந்தவர்களாய் அழிவுக்கு நேராய் போகக்கூடிய காலத்துக்கு நேராய் காலம் சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போறோம் கேட்டீங்கன்னா, ஆத்துமாக்களை குறித்து
தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது ஆத்மாவை குறித்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை அந்த ஒரு வார்த்தை வெளிப்பட்டு வந்துச்சு. தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கின போது கொடுக்கப்பட்ட சத்தம் அப்படிப்பட்ட சத்தமா இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 இந்த 4 வசனத்தை வாசிச்சுட்டு இன்றைய வார்த்தைக்குள்ளதாக போக போகிறோம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். பிதா தன்னுடைய குமாரனை குறித்து இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். பிதா என்ன சொல்றாருன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இவர்கள் திரியேக தேவன் சொல்கிற வேளைகளில அநேக கேலி கிண்டல்களும் அநேக விதமான பொய் போதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களோடு புத்தியீனமாய் நடக்கிறதோடு நம்ம அவங்களோட தர்க்கிக்க முடியாது. அவர்கள் பிசாசு கிரியையில இருக்கிறாங்க. 2 தடவை அவங்களோட புத்தி சொல்லு, கேட்கலன்னா அவங்களை விட்டு வெளியில வந்துரு. வசனம் நமக்கு அப்படித்தான் போதிக்கிறது. என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன் என்கிற வார்த்தை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மீது கொளிக்கப்படுகிறது கேட்டீங்கன்னா, அவர் சிலுவை மரணத்துல அனுபவிச்சதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் நம்முடைய பாவங்களுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அடிக்கப்படுகிற ஆடை போல மௌனமா இருந்தார் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அவரை கொடுத்து பிதாவானவர் சொன்ன சாட்சிதான் என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். என்று இயேசு கிறிஸ்துவானவரும் பிதாவும் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? What God is expecting from us. அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, he don't want anything from us. நம்முடைய செல்வங்களோ, நம்முடைய பொருள்களோ, நம்முடைய எல்லா விதமான கணங்களோ இதை கொடுத்து அவருடைய பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அவர் எதிர்பார்க்கிறதுனா பரிசுத்தமும் உத்தமமும் உள்ள ஒரு ஆத்மாவை எனக்காய் தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதுதான் பிதா சொல்கிறார், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற நேசன் என்று இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்கிறவர்கள, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவ பிறந்த யூத குலத்தார்கள் இன்று வரை இது பிதாவின் குமாரன், இவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா புறஜாதியார்கள் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். என்னுடைய மீறுதல் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் எனக்கு ஆக்கினையை உண்டு பண்ணுகிற, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்பதை நாம் அனுமதித்து அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் கிடையாது, அவர் இந்த விஷயங்கள் நடக்கும்போது அவர் சிலுவையில் அடிக்கப்படல. இந்த வார்த்தையை பிதா சொல்லுகிற விஷயத்துல வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்னன்னா வாக்குவாதம் செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு ரோல் மாடலா தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவித்தார். அதான் தெரிகிறது, அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்கரில் இடவும் மாட்டார். அவர் சிலுவையில அடித்த வேதனையில ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவ்வளவு வேதனையிலும் அவர் தன்னுடைய மன தாழ்மையும் தன்னுடைய கூக்குரலையும் தேவனுக்கு நேராக தான் எடுத்தார். எந்தவித அங்க சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரோமானிகளை குறித்து இவர்கள் அழிந்து போகட்டும், இவர்கள் நிர்மூலமாகட்டும் அவர் சாபமிடவில்லை என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதுமே இல்லை. மத்தேயு 12:20 சொல்லுது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முழியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதை. ஸ்தோத்திரம். அந்த புறஜாதியார் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்மளை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள் முன்னதாகவே பிதாவினால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மகிட்ட கேட்கிறது சுத்த இருதயத்தை கேட்கிறார், ஆத்மாவை தான் கேட்கிறார். எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நான் எத்தனை பேருக்காவது சொல்லணும்,
சொல்லி இந்த பக்கம் வாங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்குமாக மாத்திரம் கிடையாது, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பிசாசிலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலைக்காக மாத்திரம் நம்ம ஏசப்பா கிட்ட வரல. அதிலும் விலையேறப்பட்ட நம்முடைய ஆத்துமா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில இருந்து நித்தியத்துக்கு போய் நிரந்தரமாய் பாடு அனுபவிக்காமல் தேவனோடு கேருபீன்கள் சேராபீன்களோடு துதித்துக் கொள்ளும்படியாக இந்த ஆத்துமா என்ன பண்ணா, விசுவாசத்தினால் கிடைக்க போகிற ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக இந்த ஆத்மாவை அவர் பக்கமாய் கொண்டு வரணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறோம். When we are going to the judgment, நியாய தீர்ப்பு நாள்ல வருகிற வேளையில கர்த்தர் என்ன கணக்கு கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா, you are going to share about me or not, நீ என்னுடைய சுவிசேஷத்தை சொன்னையா இல்லையா அப்படின்னு தான் கேட்பாரு. தவிர நான் சர்ச்சு கட்டிட்டேன், நான் தசம பாகம் பண்ணிட்டேன், நான் மிஷினரியை தாங்கிட்டேன், I was giving this much of என்ன சொல்றது காணிக்கைகளை ஆஃபரிங், I was spending lot of offering to many peoples, நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன் அப்படிங்கறத தாண்டி நான் என்னுடைய பணத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இது கொடுத்தேன்னா நீ 100 ரூபாய் கொடுத்தியா 1000 ரூபாய் திரும்ப உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவார் கர்த்தர். இதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. அதனால ஆத்தும ரட்சிப்பு மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:22 சொல்லுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. மாயமற்ற சிநேகம் கேட்டீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, தகப்பன் தன்னுடைய மகனிடத்திலயோ மகளிடத்திலயோ மாயத்தை பண்றது கிடையாது. அவர் உண்மையான அன்பை அந்த குழந்தைகளுக்கு செலுத்துவார்கள். இந்த வசனம் சொல்லுது, கடைசி காலத்துல தாயினுடைய அன்பே தணிந்து போகும். நீங்க நிறைய நியூஸ்கள் பார்க்கலாம். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. விடி உலகத்துக்கு நடிக்கிறது கிடையாது, உண்மையிலே ஒரு அன்பு சகோதர சிநேகம் இருக்கணும்னு விரும்புறார் கர்த்தர். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. பாஸ்டர் ஸ்பீச் பண்றாரு, ஏதோ தம்பி சொல்றாரு, இவட வார்த்தையை கேட்கிறோம், அதுக்காக கீழ்ப்படிய கூடாது. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துச்சுன்னா அது தேற்றவாளனா இருப்பார். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா அது அலக்களிக்கும். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா நிம்மதி போயிரும். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறையாதான் இருக்கும். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா அவனுக்கு சமாதானம் போயிரும். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா அவனுக்கு நோய் வரும். அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா அவனுக்கு கோபம் வரும். பரிசுத்தாவியானவர்னா அவர் தேற்றவாளனா இருக்கிறார், சமாதானத்தை தரக்கூடியவரா இருக்கிறார். அதனால்தான் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கும் போது அதுக்கு நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். அது நம்முடைய தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுவாபத்துக்கு கொண்டு வரும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவான உயிரோடு எடுக்கப்படும் போது அவருடைய சீடர்களா ஏங்கி நிற்கிற வேளையில அவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியை கொண்டுதான் இன்று நம்ம பேய்களை துரத்துகிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறேன் என்னிலும் மேன்மையான அநேக அற்புத அடையாளங்களை செய்வான்கிற ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தாண்டி உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா எதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா ஆத்துமாவை சுத்தமா வச்சுக்கணும். சுத்த இருதயத்தோட ஒருவர் ஒருவர் ஊக்கமா என்பவர்கள். ட்ரூத்ஃபுல் லவ், பியூர் லவ், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான அன்பு, மாய்மாலமான அன்பு கிடையாது. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதுல ஆத்துமாவை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் அநேக காரியங்களை ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயம் நம்ம தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தை எழுதும் போது யாருக்கு எழுதுறாருன்னா பேதுரு ஒரு 4 பேர்களுக்கு எழுதுறார். 4 சபைகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமா இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பழைய புதிய ஏற்பாடின் பக்கம் 315 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த அதிகாரத்தை எழுதுறாரு பேதுரு எழுதுகிறாரு. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களே சிதறி இருக்கிறவர்களின்,
அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் எழுதக்கூடிய ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற ஒரு வாக்கு தத்தமும் ஒரு தீர்க்க தரிசனமும் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் அடுத்தடுத்து சொல்லிருக்காங்க. நமக்கு ஒரு நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் அடிக்கப்படுகிற ஆடை போல் இருப்பார் சொல்லிட்டு அநேக தீர்க்கதரிசிகள் அவர் எங்கே பிறப்பார் என்கிறது குறித்தும் அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதும் பிதாவை கொண்டு ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்கள் முன்னதாக அறிவித்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா பேதுரு இந்த இடத்துல சொல்றார். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குவதனாலே, ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டானா நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் மாறுதல் நடக்கும்னா, அன்பு பெருகும், கோபம் வெளியில போயிரும், எரிச்சல் வெளியில போயிரும், பொறாமை வெளியில போயிரும், பெருமை வெளியில போயிரும், அசுத்த கிரியைகள் வெளியில போயிரும், மாம்சத்தின் இச்சைகள் வெளியில போயிரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரவிடாதபடித்தான் இந்த உலகத்தின் காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அநேகர். அதான் பேதுரு சொல்றாரு, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரதேசி பைய மாதிரி அலைகிறான் பாருங்க, திட்டுவாங்க. ஏன்னா அந்த பரதேசிக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது. பரதேசிக்கு சொந்தமான ஒரு இந்த இடத்துலதான் நிலைத்து இருப்பான்ற ஒரு இருப்பிடம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கைன்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, பரதேசமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:17 சொல்லாரு, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தெரிந்து கொண்டபடியால். நியாய தீர்ப்பு எப்படி வருகிறதுனா, நாம் செய்கிற கிரியைகளின்படிதான் வருகிறது. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் அவர் எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்கிற ஒரு சுவிசேஷத்திற்குரிய ஒரு கிரியை நான் செய்தனா இல்லையா, அதுதான் நியாய தீர்ப்புல கேட்கப்படும். உலக பிரகாரமாக நான் நல்லது செஞ்சேன், தான தர்மம் பண்றேன், இந்த கிரியைகள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. என் பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். இங்கே 17ஆம் வசனம் சொல்லுது, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட பயம் இருக்கணும்? உலக மனுஷனுக்கு கொடுத்த பயம் வந்துன்னா அது நமக்கு என்ன, கேட்டிலும் கண்ணிலும் சிக்க வைக்கும் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது. பரதேச சஞ்சரிப்புல பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும், அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயத்தோட நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, பேதுரு சொல்கிறார், உங்கள் முன்னோர்களால், 1 பேதுரு 1:18 சொல்லுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்துன்னு இன்னைக்கு வேற மார்க்கத்தை, வேற சமயத்தை, வேற உலக பிரகாரமான ஒரு ஒரு ஜீவன் இல்லாத சில காரியங்களை வழிபடுகிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த சாமிக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு பன்னியையோ வெட்டினோம்னா தான் என் பாவம் போகும், என் குடும்பம் செழிப்பாகும்னு அவர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிறார்கள். அது கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் நுகராதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இன்றும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர், ஓ ஹல்லேலூயா, சீடர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சாப்பிட போற சூழ்நிலையில அவர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க. அப்ப சுத்தி இருக்கிற கூட்டங்கள் எல்லாம், அந்த ஆசாரிய கூட்டங்களும் அந்த பரிசேயர்களும் அந்த சதுசேயர்களும் குறை சொல்லுகிறவர்களாகவும் குற்றம் சொல்லுகிறவர்களாகவும் உங்க சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்கன்னு இயேசுட்டே குறை சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, மனுஷனுக்கு வெளியில இருந்து உள்ள போறது தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வர்றதான் தீட்டுப்படுத்தும். மனுஷன் சாப்பிடுற சாப்பாடு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வெளியில போகிற மோஷன் தான் அது கேடு உண்டாக்கும். மனுஷனுக்கு வெளியில பாக்குற விஷயங்கள் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு உள்ள போய் அவன் இருதயத்தின் சிந்தனையும் அவனுடைய எண்ணங்களும் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் அறிந்து மனுஷனை உலகத்திலே உண்டாக்கினதுக்காக அவர் வேதனைப்பட்டார் என்று ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம்.
அதனால முன்னோர்களுடைய ட்ரெடிஷனலை நீ ஃபாலோ பண்ணாதங்கப்பா. அவங்க இதை செஞ்சாங்க, அவங்க இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, அதெல்லாம் தூக்கி தூர போட்டு கர்த்தர் சொல்கிறார். சிலருக்காய் வார்த்தை வருகிறது. If you are going to follow the traditionals, பாரம்பரியத்தை கை கொண்டு இருக்கியா, தூக்கி தூர போடு. உன் வேதத்திலே கையிலே கொடுக்கப்பட்ட, உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற முத்து இந்த வேதம், இதை நீங்கள் வாசிக்கிற வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். பாரம்பரியம் வேண்டாம், ட்ரெடிஷனல் வேண்டாம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நமக்கு மீட்பு வரலங்க, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலதான். அந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாங்க. அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட நாம் தான் அந்த பரதேசிகள். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால தான் நமக்கு இன்னைக்கு மீட்பு. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால தான் நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால தான் நமக்கு சமாதானம். அந்த ரத்தத்தினாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அந்த ரத்தத்தினாலதான் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. அந்த ரத்தத்தினால்தான் உலகத்தில் உண்டாகக்கூடிய கேட்டிலும் அழிவிலும் பிச்சிலும் இருந்து நம்ம தப்பித்து ஜீவனோடு இருக்கிறோம். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2 சொல்லப்படுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவரா இருக்கோம்னா, இருளிலிருந்து ஒளியினிடத்துக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனமுமா இருக்கிறீர்கள். முன்னாடியே பேதுரு சொல்றாரு, அவருடைய ஜீவனத்தை குறித்தும் அந்த காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்று நமக்கு பொருந்தது பாருங்க. 1 பேதுரு 2:10 சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. முன்ன நம்ம யாரு? தேவனுடைய ஜனங்களா இல்லாம இருந்தோம். இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். இப்போ நம்ம இந்த வசனத்தை கேட்கறதுனால, இந்த வசனத்தை தியானிக்கிறதுனால நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம், அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். முன்ன நம்ம இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். முன்னாடி நமக்கு ரட்சிப்பு கிடையாது, இன்னைக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, இரக்கம் கிடைச்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்கு, தயவு கிடைச்சிருக்கு, ஜீவன் கிடைச்சிருக்கு, விலையேறப்பட்ட பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. 1 பேதுரு 2:11 சொல்லுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, abstain from flesh lust which war against the soul. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது என்று பிதா தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மாம்ச இச்சைகளை விட்டு வெளியில விளைவாங்கன்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:12 சொல்லுது, புறஜாதியால் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில். புறஜாதியார்னா நம்ம ஏசப்பாவை எடுத்துட்டோம், ஏத்துக்கிட்டோம், நம்ம இஸ்ரவேலர்கள், நாம் அவருடைய சந்ததி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே புறஜாதியார் தான். உலக பிரகாரமான ஜாதியை குறித்து சொல்ல, இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் இன் ஆர் கிரைஸ்ட் அவுட், கிறிஸ்துவுக்கு உள்ளையா கிறிஸ்துவுக்கு வெளியிலையா, இதுதான் நியாய தீர்ப்பு. ஞான கேட்க போடக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கேள்வியா இருக்க போகுது. அந்த புறஜாதியா நமக்கு விரோதமா பேசுற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு பேதுரு. சொல்றாரு, அவர்கள் உங்க நற்கிரியைகளை கண்டு. நம்ம ஒருத்தர் கேடு செஞ்சுட்டானா நம்ம திரும்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னா அது பிசாசின் சுபாவம். அன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, அதனால நம்ம அந்த கிரியையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எப்பொழுது நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துட்டோமோ அந்த கிரியையை செய்யக்கூடாது. யார் நமக்கு கேடு செய்தாலும் அவர்கள் ரட்சிக்கும்படியாக, அவர்கள் கர்த்தருக்குள் வரும்படியாக ஜெபிப்பதே நம்ம இருந்த பிரதான கடமையா இருக்கிறது. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே, ஏன்னா 2ஆம் வருகை வரையில சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளு என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பேதுரு நமக்கு சொல்றாரு, கேடு செஞ்சுட்டானா திரும்ப கேடு செய்ய வேணாம், விட்டுரு, அதெல்லாம் தேவையே கிடையாது. அது பிசாசு. நம்ம அவன் செஞ்சதுக்கு திரும்ப நம்மளும் செஞ்சோம்னா நாமும் அவனே போய் ஆயிருவோம். அவன் சத்துரு, அவன் பிசாசின் ஆவியை விடவன், அவன் அந்நியன், அவன் துன்மார்க்கன். அதையே நான் திரும்ப அவனுக்கு செய்து நானும் துன்மார்க்கனாய் மாறணுமா வேண்டாமான்னு அவனவன் தன்னைத்தான் பரிசோதித்து ஆராய்ந்து அறிய கடவன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கேடு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் வேத வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 2:13 சொல்லுது, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள்.
obey the word. Hallelujah. கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பிசாசு நிமித்தம் கிடையாது. கர்த்தர் நிமித்தம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அது கர்த்தரையே புறக்கணிக்க கட்டளையா இருந்தா கீழ்ப்படிய கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு பிசாசு இந்த வசனத்தை கூட அடிப்பீங்க. இங்க பாத்தீங்களா என்ன பண்றான், என்ன சொல்லிருக்காங்க தெரியுதா? உங்களுக்கு 2 பேதுரு 2:13 சொல்லிருக்கு, நீங்க மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கன்னு சொல்லிருக்கலாமா? எப்பா வா கொஞ்சம் வசனத்தை நல்லா பாரு. யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். என் பிதா என் தேவன், என்னை என்று உனக்கு வேறொரு தேவம் உண்டாயிருக்க வேண்டாம். பூலோகத்தில் உள்ள ஸ்தோத்திரம் விக்கிரகங்களோ சிலைகளோ மாம்சங்களோ ரூபங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் நீ வணங்க வேண்டாம் சொல்லியிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வர்ஷிப் எனி ஐடியல்ஸ். எந்த ஒரு சிலைகளுக்கும் நாங்கள் வழிபாடு செலுத்த மாட்டோம். எந்த வித விஷயத்திற்கும் என் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் வைராக்கியமா இருக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு வசனம் மறைபொருளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எப்படி மீட்கப்பட்டோம்னா precious blood of Christ, இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட ரத்தம். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்க. ஒரு பொருளை வாங்கினா இதுக்கு என்ன விலை? ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்கு விலையே கிடையாது. அதான் வெளியேறப்பட்ட precious blood of Christ. அதுக்கு விலையே கிடையாது. அப்படிப்பட்ட ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து ஸ்தோத்திரம் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் வருவார் என்கிற ஒரு தரிசனம் பிதா நிர்ணயித்து வைத்திருந்தார். தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து மரித்து உயிரோடு இருந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 2000 ஆண்டு காலத்திலே வசனம் எழுதுனா இது கடைசி காலமா இருக்கிறது. அந்த கடைசி காலத்துக்காக தான் அவர் வெளிப்பட்டார். அப்ப எதுக்குங்க என்ன வரனா வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷம் பொழுது இருக்குதாம். ஸ்தோத்திரம். அப்ப இது எத்தனை வருஷம்? 2025 2 நாள் தான் கர்த்தருடைய பார்வையில ஆயிருக்கு. ஸ்தோத்திரம். அவர் வர தாமதிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அவர் தாமதிக்கிறாரே அல்லாம அவர் வர முடியாது, அவர் ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல துன்மார்க்கர் எழும்பி அவர் வருகிறார் என்று சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் எங்கே என்று தேவ பிள்ளைகளோடு போராடுவார்கள். அப்ப நம்ம நிர்ணயிச்சுக்கலாம், நம் ராஜாதி ராஜா மேக மீதிலே வரப்போகிறார். ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ யாரோ ஒருவர் தங்கள் இருதயத்திற்குள்ளதாக இதே வார்த்தையில நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன், நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சமாதானமான ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தேவ சந்நிதியில் இருந்து எனக்கு வராதா? அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அல்லவா இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் வாக்கு தத்தங்கள் உனக்காய் பொறிக்கப்பட்டதாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் ஆவியின் அனலாய் உன்மீது அமர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த பக்கத்துல இருந்து என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, எப்படி ஆகுமோ என்று சில திகில்களும் சில பயங்களும் உன்னை சூழ்ந்திருக்கிறதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய், நீ பயந்து கொண்டிருக்கிறாய், நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே கலங்காதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிறோம், உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் நிமித்தமாய், உன்னுடைய இரக்கங்கள் நிமித்தமாய், உன்னுடைய கோபப்படுதல் நிமித்தமாய், ஹல்லேலூயா, அவருடைய கிரியைகளும் அவருடைய ஆட்ட அட்டசங்களும் அவருடைய ஓட்டங்களும் நொறுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் என்று
வாக்கு தத்தம் உனக்காய் வருகிறது. பெற்றுக்கொள். ஓ ஹalleluya, ஹalleluya. உன் எல்லைகளை பெரிதாக்க போகிறேன். உன் சமாதானத்தை நான் பெரிதாக்க போகிறேன். உனக்குள்ளே ஓ தேவ பலன் குடிகொண்டு வரப்போகிறது. ஒரு வெள்ளை வெளிச்சம், ஒரு பச்சை ரூபமாய், ஒரு வெற்றி கிரியமாய், ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக ஓ ஹalleluya. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓ ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டிருந்து சொல்லத்தக்கதாக வாக்குத்தத்த காலத்தை நீ வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். பெற்றுக்கொள். ஹalleluya. ஸ்தோத்திரம். பிதாவே ரத்தத்தில் இருக்கிற குடும்பத்தின் ரீதிகளில் ஒரு வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே செபங்களும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஸ்தோத்திரம். ஏன்னா வார்த்தையை சொல்லிக்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆத்துமா வார்த்தையை நான் வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், எனக்கு ஏதாவது கர்த்தர் சொல்லுவாரா, ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுமான்னு அவள் இருதயத்துல யோசிச்ச உடனே ஆவியானவர் சொன்னது நிமித்தமாய் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு வந்துச்சு. ஓ ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. ஓ இடைவிடாத தேவன், ஓ நாம் ஆராதிக்கிற தேவன், சன்பல்லாத்துகளும் தொபியாக்களும் எழும்பினாலும் ஸ்தோத்திரம், ஆலயம் கட்ட விடாம அழிக்கணும்னு பிளான் பண்ணாலும் தேவ சித்தம் நிறைவேறும். ஆமான் எழும்பி மொர்தேக்காக கீழே இருக்கிறான், அற்பமா எண்ணப்பட்டவன் அழிஞ்சு போயிருவான்னு நினைச்சாலும் ஸ்தோத்திரம். நம்ம வசனத்துக்குள்ள வரல, அந்த ஆத்துமாவுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், அழிஞ்சு போயிருவான், இவன் தூசணமா எண்ணப்பட்டவன், மொர்தேக்காவை கேலி கிண்டல் நினைச்சவன், அவனுக்காக தூக்கு மரத்தை ரெடி பண்ணான். அந்த தூக்கு மரத்துல அவனே தூக்கி போட சொல்லியா ராஜ கட்டளை வெளிப்பட்டது. இதுதான் சம்பவம். இதுதான் உன் குடும்பத்துல சம்பவிக்க போகிறது. இதுதான் உன் சூழ்நிலையை மாற்ற போகிறது. ஒரு சமாதானம் பெரிதா இருக்கும். திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:20 சொல்றது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவரா இருந்தது, தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். எதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவரை மரிக்க ஒப்பு கொடுக்கிறார்னா, மரித்தவனை உயிரோடு எழுப்ப அவராலே ஆகும் என்பதை காட்டும்படியாக கர்த்தர் ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய மீறுதல் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரை தேவகுமாரன் மேல் விழுந்தது. அதனால் அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து இலவசமாய் நம்ம ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினார். ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அன்பு தாங்க பிரதானம். அன்பு இல்லாவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். கலாத்தியர் நீங்க வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அநேக இடத்துல சொல்லிருக்கு, அன்பே பிரதானம். 1 பேதுரு 1:8 சொல்லுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையா நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஸ்தோத்திரம். உலகத்து காரியங்களும் உலகத்தின் சூழ்நிலையும் உலகத்து மனுஷனுடைய அட்வைஸும் எப்படி இருக்கும்னா, நீ சேர்த்து வை. ஸ்தோத்திரம். நீ என்ன போய் சொத்தை சேர்த்து வை, காசை சேர்த்து வை, நாளை காலை விழிப்போம் என்பது நிச்சயமே நமக்கு கிடையாதுங்க. வேதத்துல ஒரு அருமையான ஒரு விஷயம் உண்டு. ஒரு மனுஷன் என்ன சொல்லுவானா, நான் நிறைய எல்லாத்தையும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் ஆத்மாட்ட சொல்லுவேன், என் மனசுட்ட சொல்லுவேன், நீ போய் என்ன பண்ணு, நீ சந்தோஷமா இளைப்பாருன்னு சொல்லுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இன்று உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா நாளை இதெல்லாம் யாருடையதாகும்? உலகமும் உலகத்தின் காரியங்களும் தவறான போதனைகள். நம்ம அவரை பார்க்காம இருந்து அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அவர் எனக்காய் மரித்தார், தன்னுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டுக் கொண்டார் என்று அவர் மேல் விசுவாசமா இருக்கிறோம். அவரை பார்க்காமலும் அவர் மேல விசுவாசம் வச்சதுனாலதான் நமக்கு இந்த சந்தோஷம், இந்த சமாதானம். விசுவாசத்தினால என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிச்சா நம்ம என்ன சொல்றோம், விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போயிரும். விசுவாசம் உள்ளது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது சின்ன விசுவாசம் ஒரு பெரிய கடுகு மரத்தை வளர செய்யுமா. ஆனால் பேதுரு இந்த இடத்துல விசுவாசம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய
ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். Receiving the end of your faith, even the salvation of your souls. நம்ம விசுவாசிக்கிறது எதற்காக இயேசு விசுவாசிக்கிறோம்னா, நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைந்து தேவன்கிட்ட போறதுக்காக தான் விசுவாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். நமக்கு இந்த காலகட்டத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் முன்னதாகவே சொல்லியிருக்காருன்னு பேதுரு சொல்றாரு. அந்த காலத்திலே 1 பேதுரு 1:10 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அவங்க நல்ல ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருவார், அவர் பரிசுத்தாவினாலே கற்பம் தரிப்பார், அவர் வளர்ந்து அநேக பிசாசுகளையும் பேய்களையும் நோய்களையும் விரட்டுவார், சமாதானத்தை கொடுப்பார், தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே இனி வரும் சந்ததியை ரட்சிப்பார் என்பதை குறித்து அவர்கள் நன்கு அறிந்து எழுதி வைத்தார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:14 சொல்லுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. முன்னாடி எப்படின்னா நமக்கு வேத அறிவு இல்ல, வேதத்தை நம்ம வாசிக்கல. பைபிள் எடுத்தோம், சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை ஐயா தூக்கி தர போட்டு ஓடிடும். படிச்சுன்னா அவ்வளவுதான், ஹோம்ஒர்க் அவ்வளவுதான். கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எடுத்து கடம்படான்னு எழுதிட்டு போய் எப்படி இன்னைக்கு டீச்சர் வரக்கூடாதா, ஹோம்ஒர்க்ல இருந்து தப்பிக்கலாமான்னு புலம்புற மாணிக்கு நாம் அன்று அறியாமல கோயிலுக்கு வந்தன் இருந்தோம். ஆனால் இப்படி அப்படி இல்ல, அந்த அறியாமையிலிருந்து நம்ம விடுதலையாகி வந்திருக்கோம். நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம், வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோம், அவரோடு கூட ஒரு சஞ்சரிப்புக்குள்ளதாக வந்துட்டோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளா வாழ விரும்புகிறார் கர்த்தர். 1 பேதுரு 1:10 சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பி ஹோலி. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் வேற எதையும் நம்மகிட்ட விரும்பல. ஆத்தும ரட்சிப்பு, பரிசுத்த ஜீவிதம், இன்னும் நீச்சலால மூழ்கி சென்று பரிசுத்தபடியுமே கர்த்தர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:20 சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக நம்ம அழைச்சிருக்கோம்னா, நம்ம பரிசுத்தப்பட்டு இன்னும் பரிசுத்தப்பட்டு இன்னும் பரிசுத்தப்பட்டு இன்னும் நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் அவர் நம்மளை நடத்தி வருகிற சாட்சியும் கர்த்தரை அறியாதவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளதாக கொண்டு வந்து அவர்களை ஆவிக்குள்ள நடத்தும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு, இயேசு கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? நமக்காக பாடுபட்டார். நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தெரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எந்தெந்த விதமான போராட்டங்கள் இருக்கு, உலகத்துல போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அவர் எழுதி வைத்துட்டு போனது சும்மா கிடையாது. அவர் அனுபவ பூர்வமாய் மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்து அவ்வளவு பாடுகளையும் பட்டு அனுபவ ரீதியா எழுதி வைத்துட்டு போனார். அதான் புண் மாதிரியா நம்ம வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணுவோம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் சொல்லலாங்க, காணிக்க கூடு, தசமம் பாகல. ஒருத்தர் நோயை குணமாக்குவாரு, குணமாயிட்டாரு. மோசே உனக்கு என்ன சொன்னா, அந்த கட்டளைப்படி போய் நீ என்ன பண்ணு, ஆசாரியர்களுக்கு காண்பித்து அந்த கட்டளைப்படி அவருக்கு செய், எனக்கு செய்ய வேண்டாம். ஸ்தோத்திரம். அவர் பொன்னின் மேல பொருளின் மேல ஆசை கொள்கிறவர்ல, அவர் சர்வ சிருஷ்டிகர், எல்லாம் அவர் கையில இருக்குது. அவர் விரும்புகிறது விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த ஆத்தும ரட்சிப்பை தான் அவர் விரும்புகிறார். சுவிசேஷம் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:20 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இன்னைக்கு உலக மனுஷனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனடா கெடுக்கலாம், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவியா இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்துட்டானா அவனை குறை சொல்றது, ஒருத்தர் ஒரு ஆவிக்குரிய ரீதியில மேல போயிட்டானா அவனை குத்தம் சொல்றது. ஒருத்தருடைய வார்த்தைகள் கர்த்தரிடத்துல ஒரு ஆணித்தனமான வார்த்தையா வருதுன்னா அந்த மனுஷனை எப்படிலாம் கீழே விழ வைக்கலான்னு பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்.
இன்னைக்கு ஒரு ஆத்ம ஆதாயம் செய்து விட்டு பொருளாதாரத்துல கட்டி வச்சுட்டான் எல்லாத்தையும். தேவன் அழைத்த அழைப்பையும் தேவன் கொடுத்த திட்டத்தையும் விட்டுட்டு மாம்சீக ரீதிகளை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் எந்த ஒரு வஞ்சனையும் கபடமும் அவர் இடத்துல காணப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் சுவிசேஷமா சொல்லுறேன், இயேசு கிறிஸ்து ரட்சகர் சொல்றேன்னா நான் அவரை போல் ஜீவிக்க வேண்டும். அவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கணும். ஒரு வஞ்சனை இருக்கக்கூடாது, ஒரு பெருமை இருக்கக்கூடாது, ஒரு கோபம் இருக்கக்கூடாது, ஒரு வைத்தறிச்சல் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல ஒரு வைராக்கியம் இருக்கணும்னா இந்த ஆத்மா கர்த்தர்ட்ட வர்ற வரைக்கும் அடியும் படட்டும், அது யாரா இருந்தாலும் சரி, அதுல வைராக்கியமா இருக்கும். ஏன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்க்கூடாது. எப்படியாவது உம்மால் ஒரு ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் வையப்படும் போது பதில் வையாமல் சிலுவையில அடிச்சு வச்சுட்டு அவ்வளவு கேலி கிண்டல், அவ்வளவு நக்கல், அவ்வளவு நீ யூதனுடைய ராஜாவானாலும் இறங்கி வாரும் நக்கலு கேலி கிண்டலு. வையப்படும் போது பதில் வையாமல். தேவ பிள்ளைகளே, ஒருத்தவங்களை தூட்டுறா ஒருத்தனை வைறான்னா பதில் வையாமல் இருக்கணும்னு அவர் சாட்சியாய் நமக்காக வாழ்ந்து விட்டு போயிருக்கார். பாடுபடும் போது பயமுறுத்தாமல். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மறிச்சதுக்கு அப்புறமா தேவாலயத்தின் திரைச்சியில 2ஆ கிழியுது. பூமி எங்கும் எப்படின்னா அந்தகாரம் உண்டாயிட்டான். ஒரு பகல் வேலையில ஃபுல்லா இருட்டான உடனே அப்பதான் அந்த யூதர்கள், அந்த பொந்தி பிலாத்து, எல்லா ஆவிகளும் உள்ள அந்நிய ஆவியுள்ள மனுஷன் இருந்து வாயிலிருந்து என்ன வார்த்தை வரனா, உண்மையிலே இவர் யாரு? தேவகுமாரன் தான். ஸ்தோத்திரம். பாடுபடும் போது பயமுறுத்தாமல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவோட சிறைபிடிக்க வரும்போது பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தனோட காதார, மல்கூஸ் என்கிற வேலைக்காரருடைய காதை வலது காதார வெட்டினான்னு சொன்ன உடனே, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தாலே மடிவான். வாய் சொல்ல நீ விட்டுட்டன்னா உன் வாய் சொல்லதான் உனக்கு வினையா வந்து முடியும். அதை வச்சுதான் பிசாசு உனக்கு கொடுக்க வேண்டிய உலக ரீதியான தேவைகளையும் சமாதானத்தையும் பொருளாதாரங்களையும் ஆத்தும ரீதிகளை ரட்சிப்பையும் நடத்த விடாம உன் வாய் சொல்ல வச்சு உனக்கு கட்டி வச்சிருவான். அப்போ மல்கூஸ் மண்டையனுடைய காதை எடுத்து ஒட்டி வச்சுட்டு பேதுரு பார்த்து சொல்றாரு, இப்ப நான் ஜெபிச்சோம்னா எனக்கு கர்த்தர் இத்தனை வேகமான தூதர்களை அனுப்ப மாட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இதெல்லாம் நிறைவேற வேண்டியது வாக்குத்தத்தம் முன்னதாக எழுதப்பட்டிருக்குது. அதற்காக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் சிலுவையில் அடிக்கும் போது பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். இவர் பாவம் செய்யல, இவர் குற்றம் செய்யல, ஆனால் நீங்க நிறைவேற்றுங்க, நான் அடிக்கப்படும்படியாய் வந்த மெய்யான ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:24 சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். இன்னைக்கு எது நம்மளை குணமாக்குனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தமும் அவருடைய தழும்பும் தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உலக பிரகாரமான போராட்டத்திலிருந்து விடுதலையும். கண்கட்டி விடப்பட்டது போல. ஸ்தோத்திரம். வார்த்தையில கேட்டுக்கிருக்க வேலை இல்ல. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தூக்கம் வரல, வார்த்தையை கேட்டவன தூக்கம் சொக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளா இல்லாமல் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளா இருப்போம். 1 பேதுரு 1:25 சொல்லுது, சிதறண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியாரும் எடுத்து திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம இந்த கூட்டத்துக்கு எதற்கு வந்திருக்கோம்னா, நம்முடைய ஆத்மாக்களுக்கு மெய்ப்பர் யாரா? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு கண்காணி. அவர் பக்கமா நம்ம திரும்பி வந்திருக்கிறோம். அவர் நம்மளை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறோம். நீதிமொழிகள் 29:17 சொல்லுது, உன் மகனை சிற்சை, அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஹல்லேலூயா. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். மகனை நீ சத்தம் போடு. கர்த்தர் சிலருக்காய் வார்த்தையை எடுத்துட்டே வந்திருக்கிறார். சத்தம் போடு, சிற்சை செய். இப்ப நீ அவனை கண்டிச்சன்னா முதிர் வயதிலும் அவன் கைவிடாம கர்த்தருக்காய் நிற்பான். அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். ஹல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறானா?
அவன் மேல் அன்பா இருக்கிறவன் ஏற்கனவே அவனை என்ன பண்றானா தண்டிச்சுட்டான்னு வசனம் சொல்லுது. கடைசியான ஜெபத்துக்குள்ளதான் வந்திருக்கிறோம். போன வாரத்துல நம்ம ஜெபத்தை குறித்து வாசித்தோம். யாபேசின் ஜெபத்தை குறித்து நம்ம தியானித்தோம். தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துர்க்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுட்டு யாபேஷனுடைய ஜெபத்தை குறித்து கடந்த வாரத்துல பார்த்தோம். இங்க அதுக்கு மேல ஒரு சூப்பரான ஒரு பிரேயரை இன்னும் நான் ஃபைனலா வாசிச்சுட்டு இருக்க வேலையில கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈர்த்தியேலுக்கு வசனித்து ஈர்த்தியேலுக்கும் மூகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் அவன. இட்ஸ் அட்வைஸ். இந்த ஆகூர் என்கிற மனுஷன் 2 பேருக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். இட்ஸ் ஃப்ரீ அட்வைஸ். அந்த அட்வைஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவ மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவ சுபாவத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள். இவர் எழுதின வசனத்தை பாருங்க. நம்ம தியானிக்கும் போது அதை எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் தன்னை தாழ்த்துகிறார். எப்படி தாழ்த்துறா பாருங்க. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். surely I am more foolish than any man. I am an idiot. நான் ஒரு முட்டா பைய. மனுஷன் எல்லா மனுஷனோட when compared to all other human being I am a best idiot. idiot என்னது? நான் பெரிய முட்டா பைய. இந்த வசனத்தை எழுதும்போது சொல்றேன், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்ல. மனுஷனுக்கு என்னென்ன புத்தி எல்லாம் இருக்குமோ, எப்படி எல்லாம் ஜீவனம் பண்ணணும், எப்படி எல்லாம் நான் பிளான் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மனுஷன் எழுதின வார்த்தை விலையேறப்பட்ட பொக்கிஷம். அவர் சொல்றாரு, ஞானத்தை கற்கவும் இல்லை. ஐ நெதர் லேர்ன் விஸ்டம். நான் படிக்கல, எனக்கு அறிவு இல்ல. பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. not have the knowledge of the holy. பரிசுத்தரின் அறிவை நான் அறிந்து கொள்ளவும் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு is going to write an excellent prayer. அவர் ஒரு பிரதானமான ஒரு பிரேயர் எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமானவர். தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நிதானமா கேளுங்க. கடைசியான ஒரு வசனத்துக்குள்ள நம்ம வரப்போகிறோம். தேவனுடைய வசனம் எல்லாம் அது புடமிடப்பட்டவைகள். ஸ்தோத்திரம். புடமிடப்படுறதுன்னா every word of God is pure. சுத்தமான தண்ணி. எல்லாத்துக்கும் இந்த பியூரிட்டி கேட்பாங்க. கோல்டு எவ்வளவு பியூரிட்டி, அதுக்கு தக்கன விலை. 24 கேரட்டா, 916 இருக்கா, ISO முத்திரை கண்டு அவர்கள் அதற்குரிய தரத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த முத்திரை வைத்துடுறாங்க. இங்க தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டங்களாம். அவ்வளவு பியூரிட்டியான ஒரு வேர்டு, உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு வேர்டுன்னு எழுதுறாரு. தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார். இஸ் a shield. யார் கர்த்தர் பக்கமாய் வந்துவிட்டார்களோ அவரை சத்துருவின் கிரியைகள் தாக்காதபடியாக அவர்களுக்கு அனுதினமும் கர்த்தரை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார். அதை தாண்டி அவர் திரும்பி சொல்றாரு, அவருடைய வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நம்ம இஷ்டத்துக்குன்னு சொல்லக்கூடாது. வசனத்தை எடுத்து அதுக்கு ஒரு டெக்கரேஷனை கொடுத்து இப்படி காசை கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பார்னு பொய் மூலமா பேசக்கூடாது. கர்த்தர் காசை விரும்புகிறதே இல்ல. கர்த்தர் விரும்புகிறது ஆத்துமா ரட்சிப்பு என்பதை தெளிவாய் சொல்லும்படியாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஃபைனல் பிரேயர் இதுதாங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 things I have record of thee. He is requesting 2 things from God. அவர் தேவனிடத்துல 2 ரெக்வெஸ்ட் கேட்கிறார். நான் மரிக்கும் பரியந்தமும் அவரை எனக்கு மறுக்காமல் தாரும். Deny me them not before I die. நான் சாகிறதுக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை என்ன பண்றேங்க, என்கிட்ட மறுக்காம எனக்கு கடைசி வரைக்கும் தரணும்னு சொல்றார். ஒரு எக்ஸலன்ட் பிரேயர். நீதிமொழிகள் 30:8 சொல்லிருக்கு, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயைனா இந்த உலக மனுஷர்கள் சொல்லக்கூடிய இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இதை சேர்த்தணும், அதை சேர்த்தணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அதெல்லாம் மாயை. இந்த உலகத்துல பரதேசிகளா ஜீவிக்கிறோம், பரதேசமா இருக்கிறோம். இது நிலையான வாழ்க்கை கிடையாது. இதை நம்பி நித்தியத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. இதை நம்பி நான் பரலோகத்துக்கு வரக்கூடிய வழியை நான் மறந்து போயிடக்கூடாது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த மாயமான விஷயத்தை கண்டு இந்த பொய் வசனிப்புல நான் சிக்கி நித்திய ராஜ்யத்துக்கு நான் இழந்து போகாதபடியாக நீர் என்ன பண்ணுவோம், எனக்கு அதை தூரப்படுத்தும்.
இந்த உலக மனுஷர்கள் புறஜாதியாருடைய மார்க்கத்திலிருந்து என்னை தூரப்படுத்தும், உலக வழிபாடுகளிலிருந்து என்னை தூரப்படுத்தும், உலகத்தின் கட்டுகளிலிருந்து என்னை தூரப்படுத்தும். நான் உண்மை சார்ந்து ஸ்தோத்திரம் நோவாவை போல உமோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆவியை நீ தரணுங்கிற விஷயத்தெல்லாம் அவர் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஃபர்ஸ்ட் பிரேயர், ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் தான். பொய்யை நம்பி மாயை நம்பி இந்த உலகத்து காரியத்தை நம்பி என்ன சொல்லக்கூடாது, அதுக்குள்ள நான் போய் விழுந்துட கூடாது. அதுல இருந்து என்ன செப்பரேட் பண்ணி உடைய ஆவினால என்ன நடத்தும், உடைய பரிசுத்த ஆவினால என்ன நடத்தும். என் இருதயம் சுத்தமாகட்டும், என் ஆத்தும அனுதினமும் சுத்தமாகட்டும். நான் உம்மோடு கூட பரிசுத்தத்துல மீண்டும் மீண்டுமாய் வளரும்படியாக எப்படி ஆதாமோடு குளிர்ந்த வேளையில பேசினரோ அதே போல எம்மோடு கூட நான் இடைபட வேண்டும்னு ஒரு பெரிய மறைபொருளை இந்த இடத்துல வைக்கிறார். இரண்டாவது பெரிய விஷயங்க ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபிக்கிறது, ஜெப கூட்டங்கள் எல்லாமே எதுன்னா பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும், நீ பணக்காரன் ஆகணும், நீ அப்படி ஆகணும், நீ கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நீ பெருகு கூட கூடிய பெறுவா. ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய ஜெபத்தை பாருங்க, இத பார்த்துட்டோம்னா ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு டச்சபிலிட்டி இருக்கும், நமக்கு ஒரு விடுதலை இருக்கும், நமக்கு ஒரு சமாதானம் வரும். அவர் இரண்டாவது ஒரு சொன்ன விஷயம்னா தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன சொல்லிக்கிட்டா என்ன பிச்சைக்காரனா விட்டுறாதிரும். ரெண்டாவது முதல்ல பிச்சைக்காரனா என்ன விட்டுறாதிரும், ரெண்டாவது என்ன பணக்காரனா வச்சிடாதிரும். என்னையா இது வித்தியாசமா இருக்கு. பிச்சைக்காரனா ஆகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா பணக்காரனாவே என்ன செய்யக்கூடாது, நீர் ஆக்கிடக்கூடாது. அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவானா, நான் இது எல்லாத்தையும் நான் நித்திய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் போது அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. இதெல்லாம் நான் சிறு பிள்ளைகளுக்குமே சிறு பிள்ளையில இருந்து நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அப்ப நித்திய ராஜ்யத்துக்கு வருமா? இன்னும் உன்ட்ட ஒரு குறைபாடு இருக்கு. என்ன, உனக்குள்ள ஆஸ்திகள்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. நல்லா நோட் பண்ணுங்க, உனக்குள்ள ஆஸ்திகள்லாம் விற்று நீ சர்ச்சுக்கு கொடுன்னு சொல்லல, தரித்திரலுக்கு கொடுத்துட்டு பின்ன என்ன பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னா அவன் மிகுந்த ஆஸ்தியோட இருந்தனால மன துக்கமாய் போய்விட்டானான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வாரு, பரலோக ராஜ்யமானது ஊசியுடைய காதுல ஒட்டகம் நுழைவது எளிதா இருக்கும். அந்த சின்ன ஊசி காதுல பெரிய ஒட்டகம் கூட ஈஸியா நுழைஞ்சிரும். ஆனா அந்த பணக்காரங்க பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிப்பீராக சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். எனக்கு நிறைய பணம் வந்துருச்சு, எனக்கு நிறைய செல்வ செழிப்பு இருக்கு, என் இஷ்டம் போல வாழலாம், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு, எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற விஷயத்துல நான் என்ன பண்ணேன்னா எனக்குள்ள ஒரு மேட்டிமையின் ஆவி வந்துடும், ஒரு பெருமையின் ஆவி வந்துடும். இது உள்ள வந்துச்சுன்னா நான் கர்த்தரை மறுதலித்து விட்டுருவேன். அதனால கர்த்தர் யாரு நான் கேட்டுருவேன். அதனால எனக்கு தயவு செஞ்சு என்ன பண்றோம், எனக்கு நிறைய பணத்தை கொடுத்துடாதிரும், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துடாதிரும். ரெண்டாவது சொல்றாரு, தரித்திரன் ஆகிறபடியினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். நான் பிச்சைக்காரனாயி வயிறு பசியில போய் எதையாவது திருடி நான் திருடுறதுனால இவெல்லாம் ஆளா, இவன் என்ன சாமியை கும்பிடுறான், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை பூசி தரணும் என்று ஜெபம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு முன்னாடி அந்த வசனத்தை கொஞ்சம் போய் பாருங்க. நீதிமொழிகள் 30:2 வசனத்துல, மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. அந்த மனுஷன் முதல்ல சொல்லிட்டு அவர் கடைசியா சொன்ன வாதி பாருங்க, அவராங்க முட்டாளு. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனாங்க முட்டாளு. எவ்வளவு பெரிய புதைபொருள் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் அவர் பெற்றுக்கொண்டாரு பாருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்குள்ளான ஒரு ஆத்தும ரட்சிப்புக்கான ஒரு வெளிப்பாடு அவர் இங்க எழுதி வைத்திருக்காரு பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் நான் மூடன், நான் ஒண்ணும் இல்லைன்னு தாழ்த்துகிறான். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் கேட்கறது தாழ்மையைத்தான். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற மிஸ்டர் ரெஸ்டோன், பிரசாத் தம்பி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபைனல் பிரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். வண்டி ரன்னிங்ல இருக்கே தம்பி, வண்டியில? ஓகே ஓகே ஓகே, நானே ஜோம் பண்ணிடுறேன் தம்பி. ஓகே ஓகே ஓகே.
ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, ஒரு விடுதலை கொடுங்க. அதி சீக்கிரத்துல வரப்போகிற ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆயத்தப்படவும், திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தவும் நீரே நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Thanks for the coming. God bless you.